சார் இப்போ நமக்கு கமெண்ட்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்று என்னன்னா ஒரு வாசகர் கேட்டிருக்கிறாரு. எங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு என் தங்கச்சிக்கு சரிசமமா செய்யாம தங்கச்சி குழந்தைகளுக்கு அதிகமா செலவு செய்யறாங்க, தங்கச்சிக்காக அதிகமா செலவு செய்யறாங்க. அவரு பென்ஷன் பணம் எல்லாத்தையுமே தங்கச்சிக்காக தான் செலவு செஞ்சிருக்கிறாரு. இப்போ எங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து இருக்குது. ஆனா இப்போ மறுபடியும் வெளியில கடன் வாங்கியும் தங்கச்சி குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு என்னோட பாகத்துக்கும் சேர்ந்து ஆபத்து வந்துருமா, அந்த கடன்ல எனக்கு பெருசா பங்கு வந்து என்னோட சொத்து பறிமுதல் ஆயிருமான்னு கேட்க வர்றாரு. இதுக்கு என்ன சார் தீர்வு சொல்லலாம்? பொதுவாக இந்த மாதிரி அவர் பாகம்னு சொல்கிறது வந்து என்ன, அவரோட பாகம் இவர் சம்பாரிச்சதா கிடையாது. தாய் தகப்பனார் சம்பாரித்த சொத்து அது அவங்களோட சொத்து, இவர் பாகம்னு வரவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, பேரங்களுக்கு பேரன் பேத்திகளுக்கு வந்து அவங்க செலவு செய்கிறதுன்றது வந்து பொதுவாக தாத்தா பாட்டின்றது ஈக்குவலாக தான் செய்யணும். பட் ஏதாவது ஒரு பக்கம்தான் அவங்களுக்கு பாசங்கள் வரும்போது அவங்க எந்த பக்கம் பாசமாக இருக்காங்களோ அந்த பக்கம் தான் அவங்க செலவு செய்வாங்க. 2வது, கடன் வாங்கி செலவு செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த கமெண்ட்டில் அரசு பள்ளியில் இவர் குழந்தைகள் படிக்கிறதாகவும் இவருடைய சகோதரியின் பிள்ளைங்க வந்து கான்வென்ட்டில் பயில்றதாகவும் அதுக்கு வந்து கடன் வாங்கி அவங்க அப்பா அம்மா செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. இவரோட பங்குன்றாங்க. இவரோட பங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிலாம் ஒரு பங்குலாம் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அவங்க சொத்து தான். ஓகே. ஸோ அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் அவங்களுடைய சொத்தை தான் பாதிக்கும். யாருன்னா இவருடைய தாய் தந்தையருடைய சொத்தை தான் பாதிக்கும். அப்படி சப்போஸ் அவங்க வந்து கடன் அபரிமிதமாக வாங்கி சொத்துக்கு மேலே கடன் வாங்கினாங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து, அதாவது மகன் சம்பாதிக்கிற சொத்துலேருந்து பறிபோகிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. அதை பற்றி கவலையப்படாதீங்க. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் கேரண்டாராவோ ஷூரிட்டியோ கையெழுத்து போடாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது நீங்கள் சம்பாதிக்கிற சொத்துக்கு.